என்னோடய கடைக்கு செருப்பு தைக்க வந்த ஒரு பொண்ணு இந்த மொபைல் ஃபோனை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு ஒரு மொபைல் ஃபோனை கவருக்குள்ளே வச்சு அந்த தாத்தா முத்துக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை வாங்கிட்டு முத்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போன முத்துக்கிட்டே இருந்து அந்த கவரை வாங்கி மீனாக பிரித்து பார்க்குறாங்க. அந்த கவருக்குள்ளே முத்து ஏற்கனவே வச்சுருந்த காணாமல் போன ஃபோன் இருக்குது. அதை பார்த்துட்டு முத்து மீனா 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த மொபைலை கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ரூமுக்குள்ளேருந்து ரோகிணி பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோன் கிடச்சிருச்சு. இந்த மொபைல் ஃபோனை யார் வச்சுருந்தா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அந்த வீடியோவை யார் ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா தான் இந்த மொபைல் ஃபோனை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த முத்து விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. பயங்கர கோபத்தோட வித்யா வீட்டுக்கு போயிட்டு வித்யா வீட்டுக்கு கதவை தட்டுறாரு. உள்ளே இருந்து வித்யா கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. முத்தை பார்த்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. முத்து வித்யாவை பார்த்து, என்னோடய மொபைல் ஃபோனை நீ தானே திருடுன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் வித்யா திரு திருன்னு முழிச்சிட்ருக்காங்க.